வீட்டுல கேடிவில போய் நைட்டு படம் பார்த்தா அதுல ஒரு வில்லன், பாம்பே வில்லன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தாக்க வந்து பில்லியர்ட்ஸ் கேம் விளையாடினார். என்னடா இதுல என்ன சிரிப்பு இருக்கு அப்படின்னு எதுக்கு பண்ணீங்களா? இல்ல அது பார்க்கும்போது திடீர்னு மைண்ட்ல ஒன்று உதித்னாராயணாச்சு. 92.7 பிக் எஃப்எம் பாலாஜி டெக்னிசி கேட்டு இருக்கும்போது இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டு மட்டும் இல்லாம தமிழ் சினிமால காலாகாலமா விளையாட்டுகளை நம்ம எந்த மாதிரிலாம் பார்த்திருக்கோம், எப்படிலாம் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இதை வச்சே ஒரு லூஸ் டாக் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு இந்த படம் நமக்கு போறோம். ஹலோ ஹலோ அந்த புலிஸ் புலியே இல்ல. ஹலோ லூஸ் டாக். முதலாவது நம்ம எடுத்துக்க போற விளையாட்டுகள் வந்து வில்லன் விளையாட்டுகள். தமிழ் சினிமால வில்லனா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்போர்ட்ஸ்ல மிக பெரும் சாம்பியனா இருக்கணும். அப்படி இந்த ரெண்டு விளையாட்டு தெரியல அப்படின்னா அவங்க சாதா வில்லனா ஏரியா வில்லனா இருக்கலாமே தவிர மிக பெரும் டானா ஆவே முடியாது. பில்லியர்ட்ஸ், பில்லியர்ட்ஸ், ஸ்னூக்கர், அது இன்னொரு பேர் கூட இருக்குது. பூ கூறில பூ நெடில இருக்குன்றதுனால அது வேணாம். டானுக்கு ரெண்டு ரூல்ஸ் இருக்கு. முதல் ரூல்ஸ் வந்து அவன் பேர் வந்து ராஜசேகர், மணிகண்டன், மோகனசுந்தரம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவனோட பேர் வந்து எஸ்கே, ஜேகே, ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு கேல முடிகிற ரெண்டு விஷயமா தான் இருக்கணும். சோ இந்த எஸ்கே என்ன பண்ணுவானா, அவனோட ஆளை கூப்பிட்டு ஜானி நம்ம விஐபி எந்த என்ட்ரன்ஸ்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் அடிச்சுட்டு கேட்பார். உடனே அந்த ஜானி என்ன பண்ணுவார்னா, அவர் எந்த பால் அடிச்சாரோ அதே பாலை திருப்பி வந்து அவர் நம்பர் 1 என்ட்ரன்ஸ்ல வரார், நாளைக்கு காலையில சொன்னபடி கன் பாயிண்ட் முடிஞ்சது அப்படின்னு பால் தனியா உள்ள பாக்கெட்ல போய் விடுறத காட்டுவாங்க. இதுல என்னன்னா ஒரு பொண்ணு அவங்க கூட சைடுல நிற்கும். ரீட்டா அப்படின்னா ரீட்டா வந்து 2 பால் டைங் டைங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடிப்பாங்க. ரெண்டாவது எல்லா வில்லனுமே ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கிற ஒரு இன்னொரு விளையாட்டு வந்து ஸ்விம்மிங். நீங்களே பார்த்திருப்பீங்க, எந்த வில்லனா இருந்தா செந்தாமரையில் ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற நார்த் இந்தியன் வில்லன் வரைக்கும் கண்டிப்பா ஸ்விம்மிங் பூல்ல ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கும்போது 4-5 பொண்ணுங்க ஐயோ போடி ஏண்டி ராஜ் என்ன ராஜ் அப்படின்லாம் சொல்லிட்டு பால் எடுத்து போட்டு அப்படியே தூக்கிலாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாஸ் உங்களுக்கு ஒரு போன் அப்படின்னு வரும். ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளில வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இந்த ட்ரெஸ் கொடுப்பாங்க. என்னது ராஜாதி ராஜால விஜயகுமார் போடுற அந்த படகார ட்ரெஸ் ஞாபகம் இருக்கா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாக்ஸிங். ஹீரோ வந்து கண்டிப்பா இந்த விளையாட்டுல முதல்ல எடுத்தோடனே கலந்துக்க மாட்டார். அதாவது ஸ்டார்டிங்லேயே அவர் போயிட்டு அந்த மேட்ச் எல்லாம் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து லாஸ்ட் ரவுண்ட்லாம் போக மாட்டார். அவர் சும்மா பாக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட தான் போவார். அந்த டைம்ல தான் வந்து பெரம்பூர்ல இல்ல வியாசர்பாடியில ஏதாவது ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் கூட யார் வருவானா, பக்கத்துல புளியந்தோப்புல இருந்து யாரும் வர மாட்டாங்க, பாகிஸ்தான்ல இருந்து வருவாங்க. இந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து உங்க நாட்டுல ஆம்பளையே இல்லையா, உங்க நாட்டுல யாரும் வீரங்களே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பாகிஸ்தான்ல இருந்து தமிழ் கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. கத்துக்கிட்டு இது மாதிரி சவால் விட்டதுக்கு அப்புறம் எங்கேருந்தோ 8வது படிக்கட்டுல இருந்து அப்படின்ற மாதிரி ஜம்ப் பண்ணி ஸ்டேஜுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ உடம்ப பார்த்தா பாக்ஸர் மாதிரியே இருக்காது. அதை நான் பார்த்திருக்கேன், ஞாபகம் இருக்கீங்களா? அந்த மாதிரி இருப்பாரா. இருந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வில்லன் கூட பரவாயில்ல, ஒரு பேச்சுக்கு மனசாட்சி கூச்சாம இருக்கிறதுக்காக கிளவுஸ் எல்லாம் போட்டுருப்பான். ஹீரோ கிளவுஸ் கூட போட்டுருப்பான். ஹீரோக்கு இன்னொரு விளையாட்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து ரேஸ். அது என்ன ரேஸ் ஆனாலும் இருக்கலாம். படகு ரேஸ்னு வச்சுக்கோங்களேன். 40 பேர் வந்து மாஞ்சு மாஞ்சு உயிரை கொடுத்து வில்லனுக்கு ஒரு படகு ஹீரோக்கு ஒரு படகுன்னு பயங்கரமா ஓட்டுவானுங்க. நான் கூட முன்னாடி சின்ன வயசுல படம் பார்க்கும்போது ஹீரோ இந்த படகுல ஏறணும்னு எப்படி ஓட்டுவான் பாரு அப்படின்னா வந்து கடைசி வரைக்கும் இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த எந்த படத்துலயும் இந்த படகு ரேஸ்ல ஹீரோ வண்டி ஓட்டி பார்த்திருக்கவே மாட்டோம். சும்மா தண்டத்துக்கு ஒரு வெயிட்டை ஏத்தி கையாட்டி அந்த ட்ரம்ஸ் ஆச்சுன்னு அந்த ட்ரம்ஸுக்குள்ள ஒரு குழந்தைய வேற ஒழிச்சு வச்சு இன்னும் கொஞ்சம் வெயிட்டை ஏத்தி அந்த 40 பேர் ஓட்டுறவங்களுக்கு தொல்லையா தான் இருப்பான். இந்த ஒரு விளையாட்டா. இந்த ஷூட்டிங் என்ன அப்படின்னா வந்து நிஜத்துல தான் பிராக்டிஸ் பண்ண ரொம்ப கஷ்டமான டாக்டிக்ஸ், அதுக்கப்புறம் கோச் எல்லாம் தேவை. ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்ம அட்வைஸ். ஜென்டில்மேன் படத்துல அவர் குத்துப்பார் ஒரு போலீஸ் அதிகாரி சரண்ராஜ் சுடுவார். போது ஒண்ணு கூட டார்கெட்லயே படாது. ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா 6 குண்டு, துப்பாக்கியில 6 குண்டு நம்ம தமிழ் சினிமா பார்த்தா கத்துக்கணுமே, அந்த மாதிரி கத்துக்கணும். இந்த 6 குண்டும் கரெக்டா டார்கெட் அந்த ஓட்ட சின்ன ஓட்டையில அந்த வயசான மனுஷன் கண்ணாடி கூட போடாம சுடுவார். எப்படி அப்படின்னு பார்த்தாக்க அதுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நான் கரெக்டா சுட்டேன், நீயும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உன் மனசு பக்குவப்படும் ஒருமுகப்படும் உடனே கபால் கபால்னு சுட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து டக்குனு டார்கெட் எய்ம் பண்ணி சரண்ராஜ் சுட்டுருவார். இதே வந்து அபினவ் பிந்த்ரா மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்லி கொடுத்தா ஒரு 20 வருஷம் முன்னாடியே ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடலா கச்சிருக்கோம். அடுத்ததா ஸ்கிப்பிங் விளையாட்டு ஹைட் ஏத்துறதுக்கு இல்ல வந்து உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி சினிமால யூஸ் பண்ணும்போது யார் யூஸ் பண்ணுவாங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஹீரோவோட எழுத்து வீட்லயோ பக்கத்து வீட்லயோ ஹீரோயின் இருந்தாங்க அப்படின்னா அவங்க விளையாடுற ஒரு விளையாட்டு தான் ஸ்கிப்பிங். ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தாக்க மாடியில போயிட்டு துணி எடுப்பார், இல்லனா வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தா எழுத்து வீட்டு மாடியில இருந்து ஸ்கிப்பிங் அப்படியே விளையாட்டு இருப்பாங்க ஹீரோயின். அதுவும் வந்து க்ளோஸ் அப் ஆங்கிள் ஆஃப் த கேமரா ஷாட்ஸ் எல்லாம் காமிச்சு அந்த கண்ட்ராவிக்கு ஸ்கிப்பிங் காமிப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஹீரோவோட தங்கச்சி அப்படி இல்லனா ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்கிற ஹீரோட அக்கா அவங்க ஸ்கிப்பிங் விளையாடுவாங்க. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தாக்க அவங்களுக்கு பார்க்கும்போதே நம்மளுக்கு பெரியமா வயசு இருக்க மாதிரி இருக்கும். ரெட்டச்சடையை போட்டு விட்டு பாவாடை தாவணியில் அவங்க ஸ்கிப்பிங் விளையாடும் போது அவங்க தாள்ன்ற பாருங்க கால் தரையில படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ 2 கையும் வைப்பாரு. அந்த அழகுக்கு ஐயோ இந்த படம் 10 வாட்டி அமுக்கலாம். இதே கேட்டகரி அதாவது கிலுகிலு கேட்டகரியிலேயே தமிழ் சினிமால 2 விளையாட்டு விளையாடுவாங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தாக்க நொண்டி. கரெக்டா ஹீரோயின் தான் இதை விளையாடுவாங்க. கிராமத்துல அவங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். ஆனா விளையாடுற பசங்கலாம் வந்து 3 வயசு 4 வயசு குழந்தைங்களோட விளையாட்டு ரைட்டா
ரைட் அப்படின்னு கண்ணை கட்டிப்பாங்க. ஆள் நடமாட்டமே இல்ல அது ரோட்ல. கரெக்டா அந்த ரைட் சொல்லும்போது லாஸ்ட் ரைட்டா இருக்கும். அதான் அந்த டைம்ல எங்கேருந்தே வருவான்னு தெரியாத அந்த ஹீரோ கரெக்டா வருவான். அவன் மேல இடிச்சு 2 பேரும் ஒரு ரோலிங். அதே மாதிரி கபடி நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த எல்லா படத்துலயுமே கபடி யார் விளையாடுவா? ஆம்பளை விளையாடுவாங்க. ஹீரோயினுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் மெட்ராஸ்ல இருந்து வந்த பொண்ணுங்களா இருக்கு. இங்க பாருடி அவங்கள பட்டிக்காடா இருக்காங்க அப்படி சொல்ற ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து ஹீரோயினோட டீமும் ஹீரோவோட டீம் அதுல ஒரு 4 காமெடியன் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோயின் டீமோட விளையாடுறது தான் அந்த காண கிடைக்காத அழகிய விளையாட்டை ஊக்குவிக்கிற கபடி காட்சிகள். சங்கவியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நமிதா வரைக்கும் கபடி விளையாடாத கிளாமர் ஹீரோயினே கிடையாது அப்படின்ற அளவுக்கு க்ளோரிஃபைங் கபடி இஸ் த தமிழ் சினிமா லெகசி இஸ் ஆல்சோ ஆண்ட்ரி அகசி. டென்னிஸை வச்சு ஃபுல் படமா எதுலயும் வரல அப்படின்னா கூட நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா கடந்த ஒரு 30 வருஷத்துல சினிமால யாராவது உயர் போலீஸ் அதிகாரியா இருந்தாருன்னா கண்டிப்பா அவரோட இன்ட்ரோடக்ஷன் சீன் எங்கவா இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு டென்னிஸ் கோர்ட்ல இருக்கும். நல்லா ஆடி முடிச்சு டயர்டாகி ஓஞ்சி அப்படியே உடம்பு ஒத்தடம் கொடுத்து அங்க வந்து 2 ஆபீசர்ஸ் வந்து இந்த முகமுடியை நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஸ்கஷனோ இல்லனா வந்து வாப்பா ராஜசேகர் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி வாலிகால சிநேகிதரை பார்த்து பேசுற மாதிரியோ கண்டிப்பா போலீஸ் கமிஷனர் டென்னிஸ் விளையாடாத ஒரு படமே இருக்காது. அண்ட் ஃபைனலி ஜிம் செஷன். இது விளையாட்டு கிடையாது. நார்மலா சின்ன வயசுல நான் படம்லாம் பார்க்கும்போது நினைச்சிருந்தேன் ஜிம் அப்படின்னா வந்து விஷக்கிருமிகள் சமுதாய கிருமிகள்லாம் வந்து கூடுற ஒரு கூடாரம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு காமிச்சிருக்காங்களே. நீங்களே யோசிச்சு பாருங்க. சினிமாவில் காட்டுற ஜிம் ஒண்டி இருட்டா புகை சூழ்ந்து அப்படியே ஸ்மோக் எஃபெக்ட்ல 4-5 ரவுடிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சட்டையெல்லாம் கழிட்டு வெயிட் தூக்கின்னு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து எதுக்கு ஒரு ஹீரோயின் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும்னு தெரியாது. நல்ல ஜிம்மா போய் சேர்ந்துருக்கலாம், இல்ல டைமிங் மாத்தி லேடிஸ் போற டைமிங்கா கேட்டு வாங்கிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு கொடூர இடத்த ஜிம்மா காமிச்சு நம்ம சின்ன வயசுல எனக்கு பயமுறுத்தி விட்டாங்க. அப்ப என் வெயிட் 42 இருந்தது தான். அதுக்கப்புறம் ஒரு 55 வருஷத்துக்கு அதே வெயிட்ல மெயின்டைன் பண்ணி ஏன்னா ஜிம்முக்கு போனா இது மாதிரிலாம் இருக்குமோன்ற பயம். இதே மாதிரி இன்னொரு 473 கேம் இருக்குது. கோல்ஃப் கோர்ட்ல போய் கபடிகரம் பண்றதுல ஆரம்பிச்சு 200 ரூபாய்க்கு பால் கட்சால் இளநீர்ல வாலிபால் விளையாடுற வரைக்கும் லாட் ஆஃப் கேம்ஸ் அண்ட் செஷன்ஸ் அண்ட் ஆல் தேர். ஆனா ஏற்கனவே 7 நாள் பேசின ஃபீலிங் வந்துச்சு அப்படினால இதோட போறோம். சோ மறுபடியும் உங்களை பார்க்க வைக்கலாம். உங்களுக்கு நல்லா பாத்துக்கோங்க. பக்கத்துல இருக்கல முஞ்சா பாத்துக்கோங்க. until I see you next time. This is Bala saying tada bye bye. Tada tan ton 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 tan 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 tan.